ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி ஒன்றில் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் கிளவி என்ன போட்டு பந்தாடுவாளா இல்லை நான் அவளை போட்டு பந்தாடுறேனான்னு சத்தியமாக தெரில. இப்போ நான் இதில் எஸ்கேப் பண்ணுவேனான்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்க அந்த நார்மல் மூடு வேறையா, நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரும் கிடையாது. நார்மல் மூடில் கிளவியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாள். கீழே இருக்கிற 8 கால் கிளவியும் ரொம்ப அவளை விட இந்த சொட்டை கிளவியோட அவள் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாள். அதை நினச்சா தான் பக்குன்னு இருக்குது. சரி, இப்போ வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். இந்த டயரில் எப்பயுமே எதுவுமே இருக்காது, இருந்தாலும் சும்மா பந்தாக்கு. சரி, பாத்ரூம்குள்ளே ஏதாவது எங்கடா கார்க்கி ஏதாவது இல்லை. அதான் நான் தேடி போகும்போது இருக்காது, எதர்ச்சியாக போகும்போது இருக்கும். இந்த வீடே கழுவி வச்சுருப்பா போல் சொட்டை கிளவி. சொட்டைனானே வந்துட்டேன். அவ்வளோ அந்த பேர் அவ்வளோவா பிடிச்சிருக்கேன் உனக்கே. சரி, அப்போ இனிமேல் அப்படியே கூப்பிட்றேன். என்ன கிளவி இப்படி கூப்பிடக்கூடணும், இப்படி கூப்பிடணும். எனக்கு சொட்டை கிளவின்னு கூப்பிட்றதோட ஒக்காய் கிளவி 1 தரம், சொட்டை கிளவி 2 தரம், பல்லு போன கிளவி 3 தரம், வரவும் அப்படி கூப்பிட்டா தான் அது ஒரு தனி ஃபீல். உனக்கெலாம் புரியாது. என்ன கிளவி கூப்பிட்றவனுக்கு தான் புரியும். நம்ம பெரிய பாரதியார் ஓலைச்சுவடியெலாம் எழுதி வச்சுருக்காங்க வந்துட்டான். சரி, இப்போ நம்ம கீழே என்ன இருக்குது, ஏதாவது நல்லதாக கொடுங்கடா, அதை செஞ்சு ப்ளீஸ்ரா. இன்னடா எதுவுமே இல்லை. அடப்பா, இதில் இந்த தகரடப்பாக்காரெல்லாம் எஸ்கேப் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு. அதையும் ஒரு வீடியோவாக போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எதுக்கு இதை எடுத்துருக்கோம்னா கிளவியை போட்டு லாக் பண்ண போகிறோம். எனக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்குது. கிளவி பிரியாணி ஃப்ரீயாக பிரியாணி போடுறாங்களா, நீ வா இந்த வந்துட்டோம். அது என்ன கிளவி, யார் என்ன போடுறா, எந்த தெரு, அதெல்லாம் கேட்குறது இல்லை. மோப்பம் முடிச்சு வந்துடுறது நாய் மாதிரி. நாய் கூட நல்ல ஜீவன். அது சொன்னால் சார் அங்கே சார் நாயாண்ட எப்படி வயசு கொடுக்குது. சரி, நம்ம இப்போ அதெல்லாம் அந்த கண்ட்ரி ப்ரூட்டை விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏதாவது நல்ல பொருள் கிடைக்கும். செயின் கட்டு இருக்குது, சூப்பரு. இது இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்னடா எதுவுமே இல்லை. அடப்பாவிலாம். கிராணி 1 நிமிஷத்துக்கு தான் செத்து போயிருக்கா. ஏன்னா இது நார்மல் மூட், அதனால் ஒரே 1 நிமிஷம் தான். சரியா, இப்போ நம்ம செயின் கட்டரை எடுத்து இங்கே கட் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணிவிட்டு கீழே படியில் போய் அந்த மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணோம். சரி, இதை கட் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கணும், நல்லதாக இருக்கணும். கடவுளே, பேட்லாக் கோட். ஓகே, நமக்கு தேவைப்படுறது, அதனால் நம்ம இதை எடுத்து விட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துலேயே 2 பொருள் கிடச்சிருச்சு. சூப்பர். நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்துக்குள்ளே எஸ்கேப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். போடு விச்சாண்டில். என்னென்ன இது, என்ன நல்லா இருக்கே. இப்படியே கிடச்சா எல்லா பொருளும் இப்படியே கிடச்சா நல்லாயிருக்கும். பட்டு போக போக தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பாடுபட்டேன்னு. அதுதான், யாருக்குமே அந்த கஷ்டம் மட்டும் வரக்கூடாது. இந்த சொட்டை கிளவி எல்லா பொருளும் இந்த வாட்டி கவனமாக ஒழிச்சு வச்சுருக்கா. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப கண்டே பிடிக்க முடியல. எவ்வளோ நேரமாச்சு தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே பொக்கிச்சமாக பாதுகாத்து வச்சுருக்கா. அதான் எரிச்சலாக வருது. இப்போ நமக்கு ஹேமர் கிடச்சிருக்கு. ஓகே, என்ன டோர் எஸ்கேப் 3 பொருள் கிடச்சிருச்சு. இல்லை நம்ம நெகட்டிவாலாம் திங்க் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணுவோம் அப்படின்னு திங்க் பண்ணிடலாம். இப்போ கிளவி வேறு துரத்திக்கிட்டு இருக்கா, சொட்டை கிளவி. சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே இதை எடுத்து விட்டு போயிடணும். கிளவி ஏம்மா விட்டுருமா, வேண்டாம், நான் பால் பாக்கெட் போட வந்தால் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது. ஒக்காய் கிளவி. சரி, இப்போ நமக்கு வேறு வழியில் அந்த வழியாக போய் அந்த சீவருக்குள்ளே போய் ஹேமர் வச்சு பார்த்தேன். அதில் ஸ்பெஷல் கீ இருந்தது. அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ மேலே இந்த டோரை அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஓடிடணும். ஏன்னா நம்ம நிறையா சத்தம் போட்டுக்கொன்றனால கிளவி மேலே பொலிர்னு ஒன்று வாயில் வைப்பா. அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போகணும். இல்லைன்னா கீழே அவள் தலைமையிலேயே குதிச்சிட்டோன்னு வைங்க, பிடிச்சி அடிச்சிருவா. அதான் இங்கே நட்ரு. சரி, இப்போ என்ன பண்ணணுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. எல்லாத்துலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்கிற வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள். சரி, ஐயோ துரத்த ஆரம்பிச்சிட்டா. சொட்டை கிளவி விட்டு தொலையேன். நம்பர் இருக்குது அங்கே 2, பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை திறந்து வச்சுக்குவோம். என்னடா இருக்கு உள்ள, ஷாட்கன் பாட். ஓகே, சூப்பர். ஐயோ கிளவி, நீ எப்படி வந்த? நம்ம சத்தம் போட்டிருக்கோம்ல, அதனால் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சொட்டை கிளவி கமுக்கமாக அடிக்கலான்னு பார்க்குறியா? நாங்களாம் யார், ப்ரோ பிளேயர் தரதா. அதனால் போயிட்டா. என்ன பயந்துட்டியா? சொட்டை ஒளிஞ்சு நின்று அடிக்கிறியாடி.
பிளான் அடி போடுற நாயே. சரி ஓகே, அந்த சொட்டை ரொம்ப அறிவாளியமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கு. பட் நான் அவளுக்கும் மேலே அறிவாளின்றனால இப்போ போயிட்டா. அந்த கேப்பில் நம்ம எடுத்த வரவாட்டோம். ஐயோ எங்க ரொம்ப இன்னைக்கு ஐக்யூ லெவல்லாம் என்ன பயங்கரமாக யூஸ் பண்ணுறா. டோனி ஸ்டார் கிட்ட வேலை பார்த்துருப்பாளோ கிளவி. சரி அது போயிடுச்சு. ஐயோ என்ன நீ திடீர்னு ஜக் கொடுக்குற. சரி நம்ம பேசாமல் கமுக்கமாக ஓரமாக போய் நின்றுவோம். அவளே போயிடுவான்னு நினைக்கிறேன். 3 2 1 போயிட்டாளா கிளவி? கிளவி கிளவி இருங்க பார்ப்போம். நிற்கல இல்லை. ஒர்க் ஆயிடுச்சு. சூப்பரு. ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. நீ வேலை செய்தால் கூட்டம் ஒரு நாள் டிஞ்சிக் டிஞ்சிக்குன்ற ஓடி விடுன்னு. சரி இப்போ நம்ம இங்கிட்ட சத்தம் போட்டால் அவள் இங்கிட்ட வருவாளா? அப்போ நம்ம அந்த சைட் போயிடலாம். ஓகே, ஹவ் வாஸ் மை மாஸ்டர் பிளான்? சரி இப்போ நம்ம இன்னொரு இந்த பாட்டையும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொரு பாட்டு நம்ம கிளவி அடைச்சி வச்சோம் தெரியுமா, அதை தான் பலியாடை வச்சு யூஸ் பண்ணோம். சரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகே, என்னடா இது பமூட்டமாக இருக்குது. சை என்ன ஒரு நான்சென்ஸ் சீரிஸ். ஓகே கிளவி. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருதுங்க. சரி அதை இப்போ செயல்படுத்த வேணாம். ஆமாம், இன்னொரு பாட்டு எங்கேயோ பார்த்தனே, லைட்டாக மறந்துடுச்சு. இல்லை ரொம்பவே மறந்துடுச்சு. ஐயோ என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. நான் உண்மையிலே மதுரைக்காரன் தான், அதனால தான் மதுரைக்காரன். என்னடா வாய்க்கு வந்தபடி பேசுவியா அப்படின்னு மதுரையன்ஸ் வந்து என்னை அடிக்க வந்துடாதீங்க. ஏன்னா பிகாஸ் நானும் ஒரு மதுரை ரத்தம் அப்படின்றனால நான் பிறந்ததே மதுரையில் தான். அதனால் யாரும் என்னை திட்டிடாதீங்க. ஓகே கிளவி, சொட்டை கிளவி இல்லை, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவள் இருக்கிறதே நல்லது தான். சரி அது அந்த சொட்டை போயிடுச்சு. இங்கே புக்கு இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு அது தேவை. இது நிறைய இடத்துல நம்ம தேடி பார்த்துட்டோம், இது முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கல. இப்போ சீவருக்குள்ளே போகிறத நினச்சா தான் எனக்கு லைட்டாக பக்குன்னு இருக்குது. இந்த சொட்டை வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி அதுக்குள்ளே நம்ம மேலே போய் அந்த ஹேமர் எடுத்துகிட்டு வரணுமே. சரி திரும்பவும் போகணும், இங்கே சத்தத்தை போட்டு வர வைக்கணும். இதே பொழப்பா போச்சியா. சரி எரிச்சலாக வருது. இந்த கிளவி வேற ஆளுக்கும் காது கேட்காம சூப்பர். ஐயோ மேட்டம், ஐயோ காது கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதுக்குள்ளே காது கேட்டு வந்து அடிச்சிட்டான். இப்போ வேணும்னே பண்ணுறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காண்டாக்குறாங்க. சை இப்போ திரும்ப நான் 2வது நாளில் ஹேமர் எடுத்து வந்து மேலே ட்ராப்பு. ஐயோ ட்ராப்பு கிளவி வந்துடும். டக்கு 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 சூப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. 100 இலையில் தப்பிச்சிருக்கேங்க. 0.1 செகண்டில் தப்பிச்சிருக்கேன். எவ்வளோ ஒரு கிரேட் எஸ்கேப் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்துட்டேன். இப்போ நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இரு, இவ்வளோ சத்தம் போட்டிருக்கோம். கிளவி வந்துட்டானா? ஓடு ஓடு ஓடு, ப்ளேஸ் பண்ண வந்துட்டேன் அஷ்டா. ஏண்டி கிளவி, கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட்டாக வந்திருந்தேன்னா கூட நான் போயிருப்பேன். இப்போ நான் என்ன ஆச்சுன்னா திரும்ப திரும்ப வந்திருக்கேன். ஏதாவது நல்ல பொருளாக இருக்கான்னு வெளில இருந்தே பார்ப்போம். வீழ்கிறாங்க இது எதுக்குடா எனக்கு. சரி இப்போ எனக்கு ஒரு பிளான் வந்திருக்கு. இப்போ நம்ம சத்தம் போட்டனால அவள் மேலே தான் வருவா. இன்னொரு சத்தத்தை போட்டு கீழே வர வச்சு, இன்னொரு சத்தத்தை மேலே போட்டு நம்ம மேலே வர வச்சு நம்ம கீழே போயிடுவோம். உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் அதை பண்ணியே காமிக்கிறேன். இப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இது மீட் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை போச்சு. அதான் நான் நினைக்கிறது கண்டிப்பாக என்றைக்குமே கிடைக்காது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ இந்த கட்டிங் பிளேயரை நம்ம கீழே போட்டு அவளை இங்கே வர வச்சு கிளே குஸ்கா கொடுக்குறாங்களா வரியா? குஸ்காவோட சிக்கன் 65 முட்டை 2 முட்டை கொடுக்குறாங்கடா. 2 முட்டை. சரி 3 முட்டை வச்சுக்கோ. 4 முட்டை. இந்த முட்டை என்னடியே 4 முட்டைலாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு அல்வா கூட கொடுக்க மாட்டேன், ஓடி போயிரு. சரி இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. அந்த சொட்டை வந்துடுச்சு. அதான் அடிக்கிறதுக்குனே வருவா போல். ஆனால் நீ என்ன நினச்சாலும் எனக்கு முடியாதே உன்னால். இப்போ நமக்கு மாஸ்டர் கீயும் பேட்லாக் கீயும் தான் தேவை. பட் அதெல்லாம் நமக்கு ஜுஜூபி மாதிரி, அதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா இப்போ 9 நிமிஷத்துலேயே நம்ம எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ நமக்கு 2 பொருள் தான், அதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். நாங்கள் பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ பிளேயர், ஐ எம் அ ப்ரோ பிளேயர். ஆமாம், நான் கிளவே பின்னாடியே துரத்துறேன். உனக்கு என்ன சோறா போடுறாங்க? லைனில் வர மாதிரி அப்படியே
ஒரே மாதிரி அப்படியே மார்ச் பாஸ்டில் வர மாதிரி ஒரே மாதிரி கையை அசைச்சிட்டு வருவா. லெஃப்ட்டு கை முன்னாடி போகும்போது ரைட்டு கால் பின்னாடி இருக்கும். ஐயோ என்னமோ வளர்றேன். சரி விடு. இப்போ நம்ம ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே கிடைக்கல. ஆட போங்கடா. 2ஆம் நம்பர் இருக்குது. 2ஆம் நம்பர் பொட்டியை ஓப்பன் பண்ணணும். சீவருக்குள்ளே போனால் சரி இங்கே இருக்காடா. இப்போ நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னா பார்ட் ஆஃப் ஷாட்கன் கடைசி பார்ட் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் தெரில. ஐயோ ஐயோ. சுபா இங்கே இருக்கா? இல்லை. இந்த இருக்கு அதான் பார்த்தேன். இங்கே இதை பார்த்த மாதிரி தான் ஞாபகம். அதனால் சரி இப்போ கிடச்சிருச்சே, அதுவே சந்தோஷம். இப்போ நம்ம சொட்டையை கூப்பிட்டுக்கலாம். சொட்டை 1 தரம், மொட்டை 2 தரம். மொட்டை இல்லை, பல்லு போன கிளவி 1 தரம், சொட்டை கிளவி 2 தரம், பொக்கவாய் கிளவி 3 தரம். வரவும் வரவும் வரவும். கிளவி வாயேன். கிளவி வா கிளவி, சொட்டை கிளவி, பல்லு போன கிளவி. ஏம்மா வந்து தொலைம்மா. எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான். அந்த வந்துட்டான். சரி கிளவி செத்துப்போ. கீழே வந்து மேலே போயிட்டான். எப்படி கீழே வந்து மேலே போயிட்டான். சூப்பர். அப்படிதான் நல்லது கிளவி. இந்த மாதிரி ஒரு சாவை நீ கேள்விப்பட்டிருப்பியா? நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். சரி விடு. இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். அதனால் நம்ம இப்போ கன் எடுத்து நம்ம ஒரு பெரிய என்னது ஏதான் நம்மளை பற்றி புகழும் போது தான் இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கிறேன். ஐயோ ஐயோ. இந்த கிளவி செத்தா கூட நம்மளை பழி வாங்குற பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப காண்டாகுது. இப்போ நம்ம சுட்டு அதை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கலாம். சரி சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டாச்சு. அதுக்கு முன்னாடி அவன் அந்த ஸ்பைடர் கீ எடுத்துக்குவோம். அந்த இதை ஓப்பன் பண்ணனால ஸ்பைடர் கீ போட்டு போயிருப்பா. சரி சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் போட்டால் இப்போ நம்ம அதை போய் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறத நினச்சாதான் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. எங்கே நம்மளை போட்டு தள்ளிட்டானா இவ்வளோ பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நமக்கு இன்னும் 2 பொருள் தான் தேவை. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போனால் அங்கே பேட்லாக்கி நிறைய வாட்டி கிடச்சிருக்கு ஈஸி மோடில். பட் இது நார்மல். எல்லாத்தையும் குழப்பி வச்சுருக்கான் அந்த சொட்டை கிளவி. திருட்டு கிளவின்னு வேணால் சொல்லலாம். இப்போ நம்ம கீழே போய் தான் பார்க்கணும். ஐயோ பயமாக இருக்கே. ஓகே மனசை திடப்படுத்திக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? ஃப்ரெஞ்சு. சூப்பர் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்டா நான் பண்ணும்போது டோர் எஸ்கேப் எனக்கு இருக்குடா ஃப்ரெஞ்சு. கார் எஸ்கேப்னா கூட ஓகே சூப்பர்னு சொல்லலாம். சரி இப்போ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி என்னடியே ஒன்றெலாம் பார்த்து பயப்படலாம் எனக்கு மூடு இல்லை. அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது. பார்த்து தான் ஆகணும்ண்ணா. பிளேயர்ஸ் கீ ஓகே. அதுக்குள்ளே சில நேரம் மாஸ்டர் கீ இருக்கும். அதனால் வரலான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே ஜூட் ஓடே. சரி மேலே ஏதாவது நல்லதாக கொடுங்கடா. உங்களை நம்பி தாண்டா இருக்கேன். ப்ளீஸ்ரா கெஞ்சி கேட்குறேன்டா. காலில் கூட விட மாட்டேன்டா. எதுவுமே இல்லை. போடு மீட். நான் கீழே இருந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். சரி அவள் இருக்காளா? மீட்டை இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணலாமா? சரி நம்ம கையோட வேலையை முடிச்சுட்டு வந்து பார்ப்போம் எதுனாலும். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மீட்டை ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஏன்னா இப்போ அதுக்குள்ளே ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்கும். நிறைய வாட்டி எனக்கு கிடச்சிருக்கு. சரி போ சாப்பிடு. நல்ல பொருளாக கிடைக்கணும் கடவுளே. போடு அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்டா ரஸ்டி பர்லக்கிட்ட சீவர் எஸ்கேப் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. எரிச்சலாக வருது. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? நல்ல பொருளாக கொடுத்து தொலைங்களேன்டா. ஐயோ கண்ட்ரி ப்ரூட்ஸ். கிளவே வந்து தொலை. உன்னை எப்பயுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா? சொட்டா வந்து தொலை. அவன்ட்டான். சரி இந்த வாட்டி தான் என்னமோ கூப்பிட்டோன்னே வந்திருக்கான். கூப்பிட்டோன்னே கூட வரல, கெஞ்ச விட்டு தான் வரான். சொட்டை கிளவே. கன்று கிடச்சோன்னே வாயிலே அடிப்பேன்டி. கன்று தான் கிடச்சிருச்சே. ஐயோ நான் ஏன் வளர்றேன்னு தெரில எனக்கு சத்தியமாக. ஐயோ திரும்ப இப்போ ரிப்பீட்டு. உள்ளே போனேன் வெளில வந்தேன், உள்ளே போனேன் வெளில வந்தேன், ரிப்பீட்டு. அது மாதிரி தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. திரும்ப எங்கே போகிறோன்னா எதுக்கு போகிறோன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும்ல. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதுக்குள்ளே ஏதாவது நல்ல பொருளாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தேடி தான் பார்க்கணும். ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டெவலப்பர்ஸ்? ஐயோ இப்போ வந்துட்டா. அவள் கண்ணில் மிளகா பொடி அரைச்சிட்டு நம்ம இப்போ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே டேய் சேஃப் கீயா? டேய் அதுக்குள்ளே என்றைக்குலாம் எனக்கு நல்ல பொருள் கிடச்சிருக்கு? என்றைக்குமே எனக்கு நல்ல பொருள் கிடச்சதே இல்லைடா. அடா பாவிகளா. இப்போ அது வேற எங்கே இருக்குன்னு தெரியலையே. டேய் அடியே எங்கடி இருக்க? 8 கால் பூச்சியே. 8 கால் 8 கால் என்னன்னு மட்டும் கேட்டு ஒன்றுமே பேச மாட்டேங்குது. சரி ஐயோ கிண்டல் பண்ண கூட விட மாட்டேறான். அந்த கிழவியாவது கிண்டல் பண்ண விடுவா.
ஐயோ இவன் என்ன ரொம்ப டெரராக இருக்கா இன்றைக்கி, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கா. ஒரு வேளை வறுத்து தின்றுவாளோ. சரி ஏதோ ஒன்று, நம்ம இங்கே சேஃப்டியை போட்டுட்டு நாம் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவரை வேறு எடுத்துகிட்டு வரணும். திரும்ப இவளை அலைய விட்டுட்டு இனி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னைக்கு அவட்ட மாட்ட போகிறேன்னு தெரில. மேலே போகணும். எதுக்கு மேலே போகிறேன்னா, நம்ம நம்பர் பார்த்தோம் இல்லையா, அந்த 2ஆம் நம்பர், அதை போய் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஏதாவது நல்ல பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ நம்ம நிலமை இப்படி ஆகிக்கிட்டு இருக்கேன். நான் முதல்ல எல்லாமே கிடச்சிது, அதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி இப்போ நமக்கு வாட்டர் மெலன் இருக்குது. ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஏன்னா மாஸ்டர் கீ இருக்கும் சில நேரம் ஈஸி மூடில். எப்பயுமே சொல்ல முடியாது, காக்கா கிட்ட இதுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம இதை போய் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வாட்டர் மெலனை போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கிளவிக்கிட்டேருந்து தப்பிக்கணும். அவள் எப்போ வருவான்னு வேறு தெரில. அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் டைம் இல்லை. போயிடலாமா? இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்கே. கிளவி எந்த சைட்லேருந்து வருவேன்? 8 கால் கிளவி, 8 கால் என்ன? ஹெட்ஸ் அடி வாடி. ஐயோ வரமாட்றாங்க, பழி வாங்குறாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், காலில் கூடன்னு வந்துட்டான். ஆனால் நான் காலில் விழுவேன்னு சொல்லலையே. நான் ஒழுங்கா காலில் விழுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நல்லதாக இருந்தால் நல்லாயிருக்கும். பேட்லாக்கி போடு, எப்பயுமே மாஸ்டர் கீ தானே இருக்கும். சரி ஏதோ ஒன்று நமக்கு தேவையானது கிடச்சிருச்சுல, அப்போ மாஸ்டர் கீ எங்கடா இருக்கும்? ஐயோ இன்னும் ரொம்ப குழப்புறாங்க. அப்போ மாஸ்டர் கீ கிடைக்குமா கிடைக்காதா? கடவுளே ஆண்ட பரமசிவாவே, என்னை கூட இருந்து நீனே காப்பாற்றுப்பா. டுண்டிஷ். கடவுளே ப்ளீஸ் காப்பாற்றிருங்கோ, உங்களை நம்பி தான் இருக்கிறேன் நான். கடவுளே சரி இப்போ நம்ம அந்த சொட்டை பார்த்துருச்சு, அதனால நம்ம இப்போ கீழே குதிச்சு திரும்ப எங்கே போக போகிறோன்னா, ரிப்பீட்டுன்ற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க போகிறோம். நமக்கு இதுவே வேலையாக போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, போனேன் பட்டு சேஃப்கி எடுத்துகிட்டு வந்தேன். சேஃப்கி எடுத்து அதை மறந்துட்டேன்னா, அதனால் சேஃப்கி எடுத்து உள்ளே வந்து பார்த்தா உட்டன் ஸ்டிக்கு. சரி இதுக்கு நான் சீவர் எஸ்கேப் பண்ணியிருந்தேன், நேரத்துக்கு எஸ்கேப்பே முடிச்சிருக்கலாம். ஏன்னா ரஸ்டி பேட்ல கீ கிடச்சிருச்சு, உட்டன் ஸ்டிக் கிடச்சிருச்சு, செயின் கட்டரும் கிடச்சிருச்சு. ஐயோ. ஆனால் நம்ம பண்ண போகிறது டோர் எஸ்கேப்புன்றனால இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. திரும்ப நான் இப்போ கீழே போனோம், ஆனால் சொட்டை பார்த்துருச்சு. ஆனால் திரும்ப ரிப்பீட்டு. இன்றைக்கே 5 வாட்டி போயிட்டேங்க கீழே. கால் உடஞ்சி காலே உடஞ்சிருச்சு. கால் உடஞ்சி சொரணியே போயிடுச்சு எனக்கு. சரி இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் லைட்டாக திறக்க விடுது. எப்போ வந்துட்டோம். இன்னடி கூப்பிடாமலே வரேன். நீ அந்த சொட்டைக்கிளியோட ரொம்ப மோசமாக இருக்க. நான் என்ன சோறு போடுறேன்னா உனக்கு? சரி ஓடிடுவோம். இப்போ நம்ம கீழே போய் அங்கே போய் பார்க்க போகிறோம். என்னென்னா அங்கே ஒரு நல்ல பொருளாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா செம சூப்பராக கார் கீ கிடச்சிருக்கு. நான் அதுக்குள்ளே நமக்கு பேட் சீட் கிடச்சிது, அதனால் அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம். மாஸ்டர் கீ. ஓகே நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோங்க. நான் ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிச்சிட்டேன்னா உங்களுக்கு, ஏன்னா நான் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்புறம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் ஹோஸ்ட் மிஸ்டர் மைமி. இந்த சொட்டை கிளவி ரொம்ப பேசுகிற நீனே, அப்புறம் வந்து பாரு வாயிலையும்